ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் நூடுல்ஸ் பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்ய சொல்ல யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அது எப்படி ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நான் அதுக்கு எடுத்துருக்க நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளைன் நூடுல்ஸ். நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடையெல்லாம் கேட்டிங்கன்னா இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிளைனாக இருக்கும், எந்த மசாலா எதுவுமே இல்லாமல் ஒயிட் கலரில் இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கோதுமை, ராகி, மில்லட் கலந்த எல்லாமே இருக்குது, எல்லா நூடுல்ஸுமே இருக்குது. நான் வந்து பிளைன் ஒயிட் நூடுல்ஸ் தான் வாங்கினேன். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகலமான பாத்திரத்தில் நல்லா அரை டபரா அளவுக்கு தண்ணி வச்சுட்டு அந்த நூடுல்ஸ் எல்லாம் வேக வச்சிடலாம். நான் அந்த நூடுல்ஸை பிரித்து போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுக்கிறேன். எண்ணெய் எதுக்காக விட்டேன்னாக்கா நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக உதிரியாக பலன்னு வரும். அதுக்காகத்தான் நம்ம ஆற வச்ச பிறகு உதிரியாகவே இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் வேகட்டும். இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 10லேருந்து 15 நிமிஷத்தில் கண்டிப்பாக வெந்துருங்க. ரொம்ப நேரம் வேக விட்டுட்டீங்கன்னா குழஞ்சிரும். ஒரு 10 நிமிஷத்துலேயே உஷாராக பார்த்து எடுத்துருங்க. இது வேகத்தங்காட்டி நான் காயெல்லாம் கட் பண்ணிடுறேன். இது சூப்பராக வேகட்டங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. நல்லா நீளமாக வரும். உங்களுக்கு ரொம்ப நீளமாக இருக்குனாக்கா நீங்கள் ஆறின பிறகு கையால் கூட புட்டு விட்டுடலாம், அப்படியே அறுத்து விட்டுடலாம். இப்போ நல்லாவே சூப்பராக இங்கே பாருங்கள், எனக்கு 10 நிமிஷம் கூட ஆகலைங்க. குறைஞ்சது 7லேருந்து 8 நிமிஷத்துலேயே எனக்கு நூடுல்ஸ் நல்லாவே வெந்து வந்துருச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வேக வச்சேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லாமல் நான் வடிகட்டி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி வடகரண்டி இருந்ததுன்னா நீங்கள் அதில் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் சூப்பராக வரும். தண்ணி நல்லா இருத்துட்டு நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. நான் ஒரு பேஷனில் தான் ஆற வைக்கிறேன். நல்லா பேஷனில் போட்டுட்டு ஃபேனுக்கு நேராக வச்சுட்டேன். ஃபேன் வந்து நல்லா ஃபீடாக வச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த நூடுல்ஸ் நல்லா ஆறி வரும். ஆறி வர சொல்ல நம்ம அதை உதுத்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சிக்கன் தாங்க. சிக்கன் 65 நம்ம எப்படி செய்வோம்னு தெரியும் இல்லைங்களா? ஆல்ரெடி நான் சிக்கன் 65 மசாலா எப்படி பண்ணணும், சிக்கன் 65 எப்படி பண்ணணும்லாம் போட்டிருக்கேன். அந்த மெத்தடை நீங்கள் பார்த்து ஒரு 1/2 hour முன்னாடியே சிக்கனை ஊற வச்சுருங்க. ஊற வச்ச சிக்கனை பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்ச எண்ணெயில் சூப்பராக பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் நூடுல்ஸ்க்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டி குட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு பீஸ் நல்லா வாயில், அதாவது ஒரு வாய் சாப்பிட்றப்போ ஒரு சிக்கன் பீஸ் வர மாதிரி இருக்க அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் மூணு ஸ்கொயர் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் நூடுல்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 6 பீஸ் அந்த ஸ்கொயர் போட்டிருக்கேன், அந்த நூடுல்ஸ் ரோல் போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சிக்கன் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான கேரட், பீன்ஸ், வெங்காயம், குடமிளகாய் எல்லாம் சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லியும் நான் எடுத்து வச்சேன். ஆனால் பசங்க வேணாம்மா போடாதீங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் போடலை, வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் போட்டேன். ஆனால் நான் வீடியோவில் கொத்தமல்லிலாம் காட்டி தான் இருப்பேன். இப்போ பாருங்கள் எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்துலாம். இப்போ நான் நூடுல்ஸ் வேக வச்ச டபராவிலேயே பார்த்தீங்கன்னா 5 குழிக்கரண்டி வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன். கண்டிப்பாக 5 குழிக்கரண்டி விட்டாக்கா நான் போட்டிருக்க நூடுல்ஸுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டு அதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது வதங்கி வரட்டும். நான் வந்து இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலாலாம் போடலை. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் கரம் மசாலா இதெல்லாம் மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் நான் பெருசாக எதுவும் நான் ஆட் பண்ணலை. வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்த பிறகு கேரட், பீன்ஸ்லாம் சூப்பராக நீல வாக்கில் கேரட்டும் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கவே கூடாதுங்க. நம்மளுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் சாப்பிட சொல்ல காய் வந்து பல்லில் நம்மளுக்கு கடிப்படுற மாதிரி அது அந்த க்ரன்ச்சினஸ் தெரிஞ்சதுனாக்கா சூப்பராக இருக்கும். யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் வீட்டில் என்னதான் நம்ம மேகி செஞ்சு கொடுத்தாலும் இந்த நூடுல்ஸ் மாதிரி வரவே வராது. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் மேகி ரொம்ப எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி நூடுல்ஸ் கூட நான் கடையிலலாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். நான் வீட்டிலே செஞ்சு கொடுத்துருவேங்க. நம்ம டேஸ்ட்டாக செய்கிறோமோ இல்லையோ ஹெல்த்தியாக செய்கிறோன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் செஞ்சு கொடுப்பேன். அதுதான். இப்போ எனக்கு கேரட் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரை வேக்காடு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான மசாலா சேர்த்துலாம். தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு, தனியாத்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக சீரகப்பொடி போட்டுக்காங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. இந்த மசாலா பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிளில் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து மிளகா வந்து ஆல்ரெடி 5 மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நான் கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா நூடுல்ஸ் கொஞ்சம் நிறையவே தான் இருக்குது. அதனால் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு குடமிளகா தான் போட போகிறேன். குடமிளகா வந்து நான் 1/4 கிலோ வாங்கினேன். அதில் பாதி நான் போட்டிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா பொடியாக போடாமல் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். நம்ம கடிச்சு சாப்பிட சொல்லுறது கிரன்ச்சினஸ் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் குடமிளகா வந்து ரொம்ப வதங்கவே கூடாது. அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்காங்க. நான் இப்போ வந்து 6 ரோல் அளவுக்கு நான் நூடுல்ஸ் போடுறேன்னா 3/4 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அந்த வெஜிடபிள்ஸோடய நல்லா மிக்ஸ் ஆகணும். மசாலா, வெஜிடபிள்ஸ், முட்டை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நான் வந்து குடமிளகா போட்டுட்டு சும்மா கலந்து விட்டுட்டு உடனே முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். ஏன்னா குடமிளகா நம்மளுக்கு வெந்துட்டா நல்லாவே இருக்காது. அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சூப்பராக மிக்ஸ் பண்ணி வரணும். முட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு அந்த ஸ்க்ரம்பிள் மாதிரி வரும்.
அப்படியே உதிரி உதிரியாக வரும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதை ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ சாஸ் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட்டினஸ் இருந்ததுன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க என்ன சொல்ல. அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா சிக்கன் தாங்க நான் ஆல்ரெடி பொரிச்சு ஆற வச்சு வச்சுருங்களா, அந்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள், முட்டை, சிக்கன் எல்லாம் சூப்பராக சாஸோட சூப்பராக கலந்து வரணுங்க. இது நல்லா கலந்து வந்த பிறகு தான் நம்ம நூடுல்ஸ் போடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட வச்சு செய்யலாம், ஒன்றுமே ஆகாது, நல்லா தான் இருக்கும். இப்போ நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம உதுத்து போடணுங்க. நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு உள்ள கட்டி கட்டியாக இருக்கும், ஒட்டாது ஆனால் கட்டி கட்டியாக இருக்கும். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் எடுத்து போட சொல்ல நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உதிர்த்து விட்டே போடுங்க. நல்லா உதிர்த்து விட்டு மொத்தமாக போட்டு கலராமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து விடுங்க, கொஞ்சமாக போட்டு கலந்து விடுங்க. அந்த மாதிரி பண்ண சொல்ல எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு சிக்கன், வெஜிடபிள்ஸ், அந்த மசாலாலாம் சூப்பராக மிக்ஸ் ஆகி வரும். நான் அந்த மாதிரி தாங்க மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். எனக்கு சூப்பராகவே நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4-5 வாட்டி நல்லா பிரட்டி போட்டு எடுத்துட்டேன். சூப்பரான நம்ம கடையிலலாம் வாங்குறோம் இல்லைங்களா, ரெஸ்டாரண்ட்டு ரோட் சைட்லாம் வாங்குற நூடுல்ஸ் விட டேஸ்ட்டாகவே இருந்தது, நல்லாவே இருந்தது. நம்ம ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்ற ஒரு சந்தோஷத்தோட கட்டி கொடுத்து அனுப்பலாம். கண்டிப்பாக வீட்லேயும் சாப்பிட வைக்கலாம். இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.